ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ ரேவதி கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அந்த தப்பான முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ரேவதி நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் எனக்கு ஒரு வழி தெரியாமல் நான் ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உண்மையை சொல்ல போனாக்கி நான் கூட பஞ்சாயத்தில் அமைதியாக இருந்ததுக்கு காரணம், நான் என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட பொய் சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த குற்ற உணர்ச்சினால தான் நானும் எதுவுமே பேசாமல் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அதுக்காக நான் உன்னை பிரிஞ்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. காசு வெட்டி போட்டுட்டாக்கி நம்ம பிரிஞ்சிட்டேன்னு அர்த்தமா என்ன? அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சம்மதிக்கணும். இது எல்லாமே உங்கள் அம்மாவும் சித்தியும் அவங்களால தான் பண்ணின ஏற்பாடே தவிர மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் பிரியணும்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை. அப்படி அதனால காசு வெட்டி போட்டுட்டா நம்ம பிரிஞ்சிரோன்னு கிடையாது. ஆனால் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதா நல்லது. அதனால தான் நானும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். அதுக்காக நீ இப்படி தப்பான முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்டுட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அவங்க மயில்வாகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வர உள்ள ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சந்திரகலா வந்துருந்தாங்க. ஐயோ சின்ன மாமியார் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்துருந்தாங்க. ஐயோ இது என்னது, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்துட்டாங்க. உள்ள வேற கார்த்தி வேற பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே மயில்வாகன ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரகலா பார்த்தோம்னா ரேவதியை பார்க்கறதுக்காக அவங்க உள்ள போகும்போது உடனே மயில்வாகன் தடுக்கிறாங்க. ஏன் நான் உள்ள போகக்கூடாது அப்படிங்கும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க உள்ள போகாதீங்க அப்படிங்கவும், அப்ப சாமுண்டீஸ்வரி சரி நான் போறேன் அப்படிங்கிறாங்க. எங்க பாருங்க நீங்க ரெண்டு பேருமே உள்ள போகாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது, அது என்னது நீ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் இப்ப உள்ள போறா என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது உடனே மயில்வாகன் சொல்றாங்க, எங்க பாருங்க ரேவதி உங்க ரெண்டு பேரும் மேலதான் ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்கிறா. அவளும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறா. இப்போ உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாக்கி அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிருவா. அதனாலதான் நீங்க போகாதீங்கன்னு தடுத்து அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாம் சந்திரா, மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்டு தான். நம்ம ரெண்டு வரையும் பார்த்தா கோவப்படுவா. அதனால் மாப்பிள்ளை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க, என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே மயில்வாகனும் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சகலை அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாக்கி பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கும்போது இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி மாமா சொல்கிறது கரெக்டு தான். அம்மாவும் சித்தியும் பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சரி நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ரேவதி நீ உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா வேற ஒரு வழி இருக்குது, அந்த வழியோடு அவங்க வெளியே போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் உடனே சந்திரகலா ரேவதிட்ட சொல்கிறாங்க, ரேவதி கொஞ்சம் இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும்போது, என்ன என்கிட்ட பேச போறீங்க அப்படின்னு ரேவதி கோவத்தோட கேட்டுட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. நீ எதுக்காக அந்த மாதிரி தப்பான முடிவெடுத்த, அதான் அவனுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சுதுல, அப்புறமா எதுக்காக அந்த மாதிரி தப்பான முடிவெடுத்த அப்படிங்கும்போது, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் என்னதான் இருந்தாலும் சரிதான், என்னுடைய புருஷனாக்கும் காசு வெட்டி போட்டதுக்கு எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாமே நீங்களும் அம்மாவும் செஞ்ச வேலை தான். நீங்க தூண்டி விட்டு தான் எங்க அம்மாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லா பிரச்சனை காரணம் நீங்க தான் அப்படிங்கவும், என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரகலா கேட்கும் போது, நான் உன்னை தூக்கி வளர்த வெடி அப்படிங்கிறாங்க. ஆமா நீங்க நல்லவங்களா இருந்தா சரி உங்க பேச்சை கேட்டு நடக்கலாம். ஆனா நீங்க தான் எதை பண்ணனாலும் பிரச்சனையில தானே கொண்டுட்டு வாரீங்க. உங்களால தான் இந்த குடும்பத்திலேயே பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, பாத்தியாக்கா அவ எப்படிலாம் என்ன பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது, இங்க பாரு இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் எங்கள் அக்காவுக்காகவும் தான் நான் என் புருஷனே பிரிஞ்சு இந்த குடும்பம் தான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்தா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களால் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா உங்கள் பேச்சை நாங்கள் கேட்டு நடப்போம். ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே பிரச்சனையில தான் போய் முடியுது. பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக உங்கள் பேச்சை கேட்டு நடக்கணும்? நானும் என் கணவரும் நல்லா தானே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நீங்கள் தானே காரணம். அதனால உங்க பேச்சை கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு ரேவதி கோவத்தோட சொல்லிட்டு போகவும், பாத்தியாக்கா அவ எப்படிலாம் என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவ இப்ப கோவமா இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லக்கா என்னதான் அந்த கார்த்தியை நம்ம பிரிச்சு விட்டாலும் சரிதான், ஆனா அவ கொஞ்சம் கூட கார்த்தியை பிரியிற நிலைமையில இல்ல. இதுக்கு நீ வேற ஒரு வேலையை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததான் பார்த்தோம்னா சந்திரகலா நேரா அவங்க காளியம்மாள் பார்க்கறது
வாங்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க காளியம்மாள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சந்திரா என்னாச்சுது, இப்போ ரேவதி என்ன வீட்டுக்கு வந்துட்டாளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அத்தை வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டமே தவிர அவள் வந்து கொஞ்சம் கூட கார்த்தியை பிரியணும்னு இருக்கவே இல்லை. அவள் இப்பவும் அவள் புருஷனை தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது சரி அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா அந்த செங்கல் சூளை விஷயம் என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா இப்போ அடுத்ததான் அந்த விஷயத்தை வர தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கும் போது சரி அத்தை நான் அந்த வேலையை நான் பார்க்குறேன், அது எப்படியும் வந்து அந்த செங்கல் சூளையை நம்ம தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு காளியம்மாள் சொல்லவும் சரியத்தை நம்ம வேற ஒரு ஆளை வச்சு நம்ம ஏலத்தில் எடுத்துடலாம், அதுக்கப்புறமா வந்து என் புருஷன் பேரில் நான் வந்து சொத்தை வந்து மாற்றி கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவனாடி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கிளம்பவும் அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சுது வா நம்ம கிளம்பல அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ மயில் வாகனமும் ராஜராஜனும் அவங்க ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது மாப்பிள்ளை அவன் செங்கல் சொல்லையே ஏழை விடுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டா, இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கும்போது சரி மாமா என்கிட்ட நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டது அப்படிங்கும்போது மாப்பிள்ளை எப்படியாவது அந்த ஏலத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா அந்த சொத்து வந்து வேற யாருக்கிட்டையும் போயிடக்கூடாது அப்படிங்கும்போது மாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அவங்க ஏலத்துக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரிக்கு கார்த்தியும் பார்த்தோம்னா செங்கல் சொல்லிய ஏலத்தில் எடுக்கிறதுக்காக அவங்களும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அனுப்பிவிடவும் அப்போ அவங்க வந்து சந்திரகலா சாமுண்டீஸ்வரி எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ ஏலத்தை ஆரம்பிச்சிடவும் அப்போ சந்திரகலா ஏற்பாடு பண்ண ஆள் பார்த்தோம்னா அவங்க 92 லட்சம் வரைக்கும் அவங்க ஏலம் கேட்குறாங்க. அதே மாதிரிக்கு கார்த்தி வந்து ஏற்பாடு பண்ண ஆள் பார்த்தோம்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் கெட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நம்ம நினைச்சதுக்கு மேலேயே ஏலம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலாவால் அதுக்கு மேலே ஏலம் எடுக்க முடியல, இது என்னது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுது, அவ்வளோ ரூபா நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து கார்த்தி ஏற்பாடு பண்ணின அந்த ஆள் வந்து 1 கோடி ரூபா சொன்னதுமே அந்த ஏலம் வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வந்து மேனேஜர் தான், ஆனால் என்னுடைய பாஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவார் அப்படின்னு சொல்லவும் பணத்தை அவர் கட்டிடுவார், அதுக்கப்புறமா நீங்கள் அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஒப்படைச்சலாம் அப்படிங்கும்போது எங்கே உங்கள் பாஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த வாரா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாருமே வந்து அவளோட பார்க்குறாங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும்போது ஒரு கார் வரவும் அதுக்கு பின்னாடியே வந்து 4-5 கார் பின்னாடியே வரவும் உடனே என்னது பெரிய ஆளாக தான் இருப்பார் போலுக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லவும் இப்போ சந்திரகலாவும் சொல்கிறாங்க ஆமாக்கா என்னது இத்தனை கார் வந்து இறங்குது, அப்போ ஏதோ பெரிய ஒரு ஆள் தான் வந்து இந்த இடத்தை எடுத்திருக்காரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தோம்னா மாசா வந்து நம்ம கார்த்தி தான் வந்து காரை விட்டு இறங்குறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த டிரைவரா வந்து இறங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சந்திரகலா வந்து அப்படியே வந்து வாயடைச்சு போய் நிற்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அப்போ அந்த அதிகாரிகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இவர் தான் உங்களுடைய பாஸ் அப்படிங்கும்போது ஆமாம் சார் இவர் தான் எங்களுடைய பாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி வரவும் உடனே அவங்களுக்கு பின்னாடியே ஒரு 10-15 பேர் வராங்க. இது பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்திகிட்ட அவங்க மேனேஜர் வந்து சொல்கிறாங்க சார் நம்ம அந்த ஏலத்தை எடுத்தாச்சுது 1 கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா கார்த்தி அந்த 1 கோடி ரூபா பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அந்த அதிகாரி சொல்கிறாங்க மேடம் இவர் தான் வந்து இந்த இடத்த வாங்கியிருக்கிறாரு, இவருக்கே இந்த செங்கல் சொல்லையே நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, இதில் ஒரு கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி அப்படியே வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கவும் கார்த்தியும் வந்து சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ மயில் வாகனமும் ராஜராஜனும் அங்கே வராங்க. வந்ததுமே பார்த்தீங்களா நம்ம மாப்பிள்ளையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து சகலை எப்படி இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ராஜராஜனும் மயில் வாகனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க, இப்பேற்பட்டவெல்லாம் நம்ம வீட்டில் சாதாரணமான ஒரு டிரைவராக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பெருமையாக இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்துட்டோமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா அந்த டிரைவருக்கு அந்த இடத்த கொடுக்காதுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு அவன் வந்து பாரு எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாரு, இப்போ நம்ம ஏதாவது சொன்னாக்கி அப்புறம் பிரச்சனையில நம்ம தான் மாட்டிக்கிடுவோம், அதனால பேசாம இரு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க கடைசியில் இந்த செங்கல் சோலையை அந்த கார்த்தியை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்படுறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.